யாரை எங்க எப்போ நம்பணும் நம்பக்கூடாதுன்ற கிளாரிட்டியை முதல்ல மகரத்துக்கு கொடுத்து ஒரு பெரிய ஒரு படிப்பினையை கொடுத்துருப்பாரு. இதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங். அதை ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்றதை நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா யார்ட்டையும் போய் நீங்க கேட்க. இது வரைக்கும் அவங்க வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கையான்னு கேட்டால் நிஜமாவே இல்லை. ஆனா இப்போ அவங்க வாழ்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரிஜினல். ஃபியூச்சர்ல சனியால மகரத்திற்கு கிடைக்கிற யோகம் 12 ராசியில் வேற யாருக்கு எழுதி வச்சுக்கோங்க. இடம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. புதுசா ரொம்ப 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 கெட்ட பயசாரவன்ற மாதிரி என்ன பண்ணாலும் தப்பு இல்லைன்ற மைண்ட். எனக்கு தெரிஞ்ச தடவை குரு வர்றது என்ன பண்ணுவாருன்னா ஒரு 3 விஷயத்தை இண்டிகேட் பண்ணுவார் மகர ராசிக்காரர்களுக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயது. இந்த தடவை மகர ராசிக்காரங்க பணக்காரங்க போறாங்க, கோடீஸ்வரன். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பராபவ வருடம் சித்திரை புத்தாண்டிலிருந்து அடுத்த ஒரு வருடம் நமக்கு எந்த மாதிரி வாழ்க்கை நிலை கொண்டு போகும், அதுவும் இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, வர இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி, இது எல்லாமே 12 ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி மாற்றம் ஏற்றம் இதில் கவனம்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஜோதிடர் டாக்டர் வித்யா கார்த்தி மேம் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து சித்திரை திருநாள் இந்த ஒரு வருடம் என்ன மாதிரி மாற்றம் ஏற்றம் உங்களோட டச்சில் சொல்லணும்னா என்ன மாதிரி விஷயத்தை அடிக்கடி அவங்க பார்ப்பாங்க, எந்த கோவில் அவங்க வழிபாடு பண்ணணும்னு ஒரு தொகுப்பாக கொடுத்துட்டு வரோம். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு முதல்ல இந்த சனி பெயர்ச்சி என்ன மாதிரி ஒரு மாற்றம், அவரால் என்ன மாதிரி நன்மைகள் வரும், எதில் கவனமாக இருக்கணும், வியாபாரம் தொழில் இதை பற்றி. மனசுக்கு பிடிச்ச மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே ஏறுமுகம் தான். இது வரைக்கும் இருந்த நிலைமையெல்லாம் மாறி டாப் கிளாஸில் போய் நிற்க போகிறாங்க. இது வரைக்கும் யாருக்கும் நான் மார்க்லாம் கொடுத்ததில்லை. ரொம்ப ஆனஸ்ட்டாக சொன்னால் 95.5% சூப்பராக இருக்க போது 100க்கு மகர ராசி நேர்களுக்கு. மற்ற ராசிக்காரங்க சண்டைக்கு வரப்போம். இல்லை ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட. ஏன்னா சொந்த பிள்ளையாக இருந்தால் இப்படி தான் அடிக்கிறதான்ற மாதிரி மகரத்தையும் கடகத்தையும் வச்சு சனி செஞ்ச மாதிரி இது வரைக்கும் அவ்வளோவா செஞ்சுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் மற்ற ராசிக்காரர்களுக்கு. ஆனால் இது தேவை. ஏன்னா அம்மா தான் அடிச்சு பாடம் சொல்லித்தர முடியும் ஒரு குழந்தைக்கு. அந்த மாதிரி சனி தான் இது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த சோதனை அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கள மோல்டு பண்ணியிருக்காரு. யாரை எங்கே எப்போ நம்பணும் நம்பக்கூடாதுன்ற கிளாரிட்டியை முதல்ல மகரத்துக்கு கொடுத்து ஒரு பெரிய ஒரு படிப்பினையை கொடுத்துருப்பாரு. இதுக்கப்புறம் எங்கே விட்டாலும் மகர ராசிக்காரங்க தப்பிச்சு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி. மகரம் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மாதிரி எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சன். ஆனால் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தெரியாமே இருப்பாங்க. ஆனால் எதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், எந்த விஷயத்துக்கு நீ ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற ஒரு உண்மையை சொல்லி கொடுத்துருக்காரு சனி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தடவை அதுவும் 3ஆம் இடத்துல போய் அமர போகிறார் ராசிநாதன். இயல்பாகவே ராசிநாதன் 3ஆம் இடத்துல அமர்றதே தைரிய வீரிய விஜயம் வெற்றி ஸ்தானத்தில் போய் இருப்பார். அதுவும் குருவோட பார்வையில் இருக்க போகிறாரு. ஒரு 29 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு நல்லது மகரத்துக்கு இப்போ நடக்க போகுது. இந்த ஒரு 2.5 வருஷம் அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்கான விதை அவங்க இப்போ போட்டுட்டாங்கன்னு அர்த்தம். 30 வருஷம் கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு இருந்துக்கலாம். யாரும் இனிமேல் தொடக்கூட முடியாது. மகரத்தை பார்த்தாலே நெருப்பு மாதிரி இருக்க போகிறாங்க. அந்தளவுக்கு நல்லவே நடக்க போகுது. மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த சனி என்ன கொடுப்பார் அப்படின்னா, சனி போகும்போது கொடுத்துட்டு போவான்றது ஒரு இயல்பான ஒரு கோட்டு. இந்த தடவை சனி பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறார் மகரத்துக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பணத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா 3ஆம் இடமே கம்யூனிகேஷன். இயல்பாகவே மகரத்துக்கு மனசில் வச்சுப்பாங்க. ஆனால் பேசும்போது அந்த கம்யூனிகேட் பண்ணுற இடத்துல தடுமாறிடுவாங்க. இல்லை தவறாக நினைக்க வேணாம், நான் சொல்லாமல் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஓவராக அவங்க கம்யூனிகேட் பண்ணிவிடுவாங்க. அவங்க பேசுறது நார்மலாக பேசுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுகிறாங்கன்ற மாதிரியான ஒரு தோரணை ஒரு மாயத்தை அதை கிரியேட் பண்ணுவோம். அவங்களுக்கு எல்லாம் தெரியும் தான். ஆனால் சில சமயத்தில் என்னென்னா இந்த சனியோட 2 விதமான கேரக்டரும் உள்ளே வரும். ஒன்று எப்படி உங்களை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு பேசணுன்ற மாதிரி அவங்களுடைய பேச்சு இருக்கும். இல்லையா அந்த சனியோட கும்ப கண்ட்ரோல் நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த 7 வருஷம் அந்த பேச்சாலேயே அவஸ்தப்பட்டிருப்பாங்க. இப்போ அதுலேருந்து நிம்மதி கிடைக்க போகுது. சனி போய் 3ஆம் இடத்துல உட்கார்றது அப்படின்றது தைரிய வீரிய விஜயம் மட்டுமல்ல, நியூ பிகினிங். 3ஆம் இடமே நியூ பிகினிங். இது வரைக்கும் இருந்த எல்லா நிலைமையும் அழிச்சிட்டு புதுசாக ஒரு வாழ்க்கையை இனிமேல் அவங்க வாழ போகிறாங்க. இது வரைக்கும் அவங்க வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கையான்னு கேட்டால் நிஜமாவே இல்லை. ஆனால் இப்போ அவங்க வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரிஜினலான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கொடுக்க போகிற கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் மகரத்துக்கு ஒரு விமோசன காலம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, அது 10 வயதாக இருந்தாலும் சரி, ஒரு 40-45 வயதுகளில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க பட்ட அவசியம் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. அது குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக. இப்போ அதில் எல்லாத்துலேருந்தையும் ஒரு விமோசனம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாதமாக நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இன் ஃபியூச்சரில் சனியால் மகரத்திற்கு கிடைக்கிற யோகம் 12 ராசியில் வேறு யாருக்குமே கிடைக்க போதில்லை. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது.
வீடு மாற்றம், இடம் மாற்றம், அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குற யோகம். சில பேர் வெளிநாட்டில் இருந்திருப்பாங்க, அவங்க இங்கே வருவாங்களா? இல்லை வேலையை விட்டுட்டு இங்கே வந்து அவங்களுக்கு திரும்ப போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாதிரி விஷயம். 100% மகர ராசிக்காரங்க வீடு வாங்குவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இடம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க. நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. புதுசா தொழில் தொடங்குவாங்க. இதுவரைக்கும் நான் அடிமை தொழில்ல இருக்கேன், இல்ல நான் எனக்குன்னு தொழில் தொடங்கி அதை பூட்டெல்லாம் போட்டு தூக்கி போட்டேன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த தடவை அந்த நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. குரு சனியை பார்க்க போறாரு. ரொம்ப டீப்பா எடுத்தோம் அப்படின்னா அந்த வீடு மோட்சத்திற்கான வீடு. அது 3ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணுது. நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்க போகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பிரபஞ்ச சக்தி அவர்கள் உள்வாங்க போறாங்க. தப்பித்தவறி எனக்கு தெரிஞ்சு அவங்க சனி தசை நடக்குது, இல்லை வந்து அவர்களுக்கு குரு தசை நடந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள், புதன் திசை நடக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறீங்க அது தோல்ல கை வச்சுட்டு இருக்கதை அவங்க உணர்வார்கள். அந்த அளவுக்கான ஒரு பயங்கரமான இன்ட்யூஷன் பவர், காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய வேலைக்கு அவங்க உடம்பு மாறிடும். அந்த அந்த எனர்ஜியோட கனெக்ட் பண்ற அளவுக்கு அவர்களுடைய அமைப்பை சனி கொடுப்பாரு இந்த தடவை. அப்ப என்ன ஆகும்னா, ஒன்று வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன்ல தெரிஞ்சிடும் இங்கே போகக்கூடாது. இது வரைக்கும் தெரியாம போய் போய் விழுந்து விழுந்து மாட்டியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து அவங்க வந்து சரியா தப்பிச்சுப்பாங்க. வரலாறு காணாத வெற்றி, நான் அப்படிதான் சொல்லுவேன் மகரத்துக்கு. கண்டிப்பாக காலடி இடம் கூட இல்லைன்னு சொல்றவங்க ஒரு கிரவுண்டே வாங்கி போற அளவுக்கு இந்த தடவை மகரம் வந்து ஜெயிக்க போறாங்க. முதல் விஷயம் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். இது வரைக்கும் சீப்போன்னு சொன்னவங்களாம் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கான வியத்தகு வெற்றி. அது எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் மகரம் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் என்பது நிறைய. அந்த மீன வீடு இருக்கு இல்லைங்க, அது நாங்கள் மீடியா இண்டிகேட் பண்ணக்கூடிய வீடு. நிறைய எழுதி பார்த்துக்கோங்க. மகர ராசிக்காரங்க இனிமேல் நிறைய மீடியாவில் ஜொலிப்பாங்க. மீடியா ஃபீல்டில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அசோசியேஷனில் உங்கள் பேரை போட்டு ஒரு போஸ்ட் அடிப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுல? அப்போ எப்படியோ ஒரு வெளி உலகத்திற்கு அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல தலைமை பண்பு அப்படிங்கிறது கிடைக்கும். தலைமை பண்பும் இல்லை, செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. ஸோ அதை வந்து சனி கொடுக்க போகிறார். ஆனால் எதில் கவனம்னா 3ஆம் இடம் தான் கூடா நட்பு. அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இவ்வளோ படிப்பினையை கொடுத்துட்டும் திரும்ப ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும். அதனால் யாரையும் நம்பி சில விஷயத்த பண்ணாமல் இருக்கிறது யூஸ்வலி மகரம் பண்ண மாட்டாங்க. பண்ணாமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓகே. அதே மாதிரி இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ரொம்ப 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 கெட்ட பயசாரவன்ற மாதிரி என்ன பண்ணாலும் தப்பு இல்லைன்ற மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிடுவார். அதுவும் இப்போ குரு கொஞ்சம் வக்ர நிவர்த்தி அடைந்து ராகுவை பார்க்குற வரைக்கும் ஓகே. எகைன் குரு கடகத்தில் இறங்கிட்டாருன்னா ராகு தனித்த ராகுவாக இருக்கும்போது நிறைய பேரை வந்து உட்காந்த இடத்துல பணம் சம்பாதிக்க வைக்கிறது, சில பேருக்கு நான் வந்து பினாமியாக இருக்கேன்ற மாதிரி தூண்டி விடுறது, இதெல்லாம் பண்ணுவார். இல்லை லாட்ரி சீட்டு போகிற அங்கே போய் அதை மட்டும் மகரம் தப்பித்தவரி இன்னும் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் சனியுடைய உச்சபட்ச நன்மையை அடையக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு இந்த மகர ராசிக்காரங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய பயிற்சி ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகுது. 12 வருடத்துக்கு ஒரு முறை வந்து அவருடைய உச்ச வீட்டில் போய் அமர்றாரு. நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. தங்கம் வாங்குவோமா மகரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். இதை தாண்டி அவங்களோட பண வரவு, குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராசஸில் குழந்தை அமைப்பு, இதை பற்றி. எனக்கு தெரிஞ்ச தடவை குரு வர்றது என்ன பண்ணுவாருன்னா ஒரு 3 விஷயத்தை இண்டிகேட் பண்ணுவார் மகர ராசிக்காரர்களுக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் சரி, சொசைட்டியில் ஒரு மரியாதை. ஏன்னா 7ஆம் இடமே சொசைட்டிக்கான ஒரு மரியாதை. சொசைட்டியோட இறங்குவாங்க, இறங்கி வேலை செய்வாங்க, சொசைட்டியோட கனெக்ட் ஆவாங்க. தங்கம் வாங்குவாங்களா? எஸ் வாங்குவாங்க. ஆனால் பழைய தங்கத்தை புதுப்பிப்பாங்க. நிறைய மகர ராசிக்காரங்க என் வளையல் உடஞ்சி போயிருந்தது, அதை சரி பண்ணுறேன், என்னுடைய நிறைய வளையலோட இந்த தடவை கனெக்ட் ஆவாங்க. நிறைய மகர ராசிக்காரங்க வளையல் வாங்குவாங்க, இல்லை தோடு வாங்குவாங்க. இந்த கரெக்டாக அடுத்த வருஷம் நீங்கள் கேட்டிங்கன்னா கீழே எஸ் அப்படின்னு ஒரு தோடோ ஒரு வளையலோ வாங்கக்கூடிய அமைப்பு 100 விழுக்காடு மகரத்துக்கு உண்டு. இந்த தடவை அதை புதுப்பிப்பாங்க. நிறைய வெள்ளியை போட்டு புது வெள்ளி வாங்கணுன்ற மாதிரியான எண்ணங்கள் மற்ற ராசிக்காரோட மகரம் அதிகமாக இருக்கும். அது ப்ராசஸில் இறங்கியிருப்பாங்க, அது காசு சேர்க்க வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. அது அநேகமாக ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக ஒரு தங்கத்தை வாங்கி அனுபவிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு உண்டுன்னா மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸ்பௌஸுக்கும் அவங்களுக்குமான இடைவெளி இந்த தடவை சரியாக போகும். இன்னொன்று என்னென்னா, இந்த 7ஆம் இடம் உச்ச குருவாக இருக்காரு, எல்லாம் ஓகே. என் பரவாயில்ல, குரு நின்ற ஸ்தானத்தை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவார் அப்படின்ற அடிப்படையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் மகரத்துக்கு நல்லது. இல்லை மேடம் எனக்கு கொஞ்சம் கட் ஆயிடுச்சு, நான் இன்னொரு திருமணத்திற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே கண்டிப்பாக உங்களை மதிக்கக்கூடிய ஒரு துணை அமைவார்கள். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. அது அந்த அளவுக்கான ஒரு மதிப்பீடு, ஒரு 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 காதல் நான் சொல்ல மாட்டேன், மதிக்கிற தன்மை இல்லை, இதெல்லாம் குரு கொடுப்பார். அதை வந்து குரு கொடுத்து மகரத்திற்கான ஒரு ரீயூனியனை ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் 100% உண்டு. மகரத்துக்கு முதல்ல அவர் கொடுக்கக்கூடியதே குழந்தை பாக்கியம். நான் சொன்ன மாதிரி இந்த தடவை வந்து குரு வந்து உட்காந்துருக்கும் போது ரொம்ப கேப்புக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட நான் கன்சீவ் ஆகிட்டேன்னு சொல்கிறவங்கலாம் இருப்பாங்க இந்த தடவை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு 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 4 வருஷமாக ரொம்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அவ்வளோ நல்லா இல்லை. மகரத்து சண்டைலாம் போடலங்க, ஆனாலுமே ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. இல்லை சண்டை போட்டே நாங்கள் புரிஞ்சிட்டோங்க, நான் ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருக்காலும் இந்த தடவை அதற்கான ரீயூனியன் ஜாயின் ஆக போகுது.
ஆனால் இந்த தடவை என்னன்னா, அது மகர ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இவங்க இருந்தால் தான் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகும்னு பைத்தியமாக இருந்தாங்கல்ல, அதுக்கான பாடத்தை தான் சனி சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால அவர்கள் இல்லாமையும் என்னுடைய வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்ற அளவுக்கு முன்னேறிடுவாங்க. அதற்கு குரு வந்து அதற்கான பண வளத்தை கொடுப்பார். இந்த தடவை மகர ராசிக்காரங்க பணக்காரங்க ஆக போகிறாங்க, கோடீஸ்வரன் ஆக போகிறாங்க. அதனால மகர ராசிக்கு குரு இந்த தடவை பணத்தை கொடுக்க போறார். 7ஆம் இடத்துல உட்காந்து மதிப்பை கொடுக்க போறார், மரியாதையை கொடுக்க போறார். ஏன்னா ஏன் பணத்தை கொடுக்க போறாருன்னா, திரும்ப செப்டம்பருக்கு மேல குருவுடைய இது சிம்மத்தை நோக்கி போகுங்க. அப்ப 8ல வந்து குரு உட்காருவாரு. மகர ராசிக்காரங்களுக்கு குரு வந்து பாசிட்டிவான சைன் கிடையாது. அவர் 8ல மறையும் போது திடீர் ராஜயோகத்தை கொடுப்பாரு, திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர் திடீர் நிகழ்வுகள் நடக்கும். 8ஆம் இடமே அதுதான், திடீர் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அந்த இதெல்லாம் இந்த தடவை மகரத்திற்கு நடக்க போகுது. குரு பெயர்ச்சி அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்துல கவனம். நீங்க உங்க வேலையை பண்ணுங்க, யாரை நம்பியும் வேலையை ஷேர் பண்ணாதீங்க. இதை பண்ணாம இருந்தாலே குரு பெயர்ச்சியின் மூலமாக, குருவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இன்னும் ரொம்ப டீப்பா போனோம்னா, சனியுடைய பார்வை 5ல விழுகுதுன்ற போது கொஞ்சம் இறை வழிபாட்டுல இன்ட்யூஷன்லாம் வரும். சம்திங் சாப்பிட்ற சாப்பாட்டுல கவனமா இருக்கும். கெட்டு போன சாப்பாடை சாப்பிட்டு அதன் மூலமாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக மகரம் சனியால் அதை பார்க்கணும். அதே மாதிரி நீங்க ஏதாவது டே டு டே வேலை பார்க்குறீங்க, இல்லை எண்ணெய் சம்மந்தமாக வேலை பார்க்குறீங்க, எண்ணெய்கள் எஸ்பெஷலி ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே தான் செக் வைப்பார். அப்போ கெட்டு போகாத உணவுகளை பதப்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் பார்த்து கொண்டீர்களே, ஆனால் கரெக்ட். நீங்களே நினச்சிட்டு இருப்பாங்க, இப்போயே அவரை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ் வைக்கணும்னா மறந்து போயிடுவாங்க. ஆஃப் லேட்டாக நடக்கும். அது இன்னுமே கொஞ்சம் அதிகரிக்கும் நாட்கள் போக போக. அதனால கொஞ்சம் கெட்டு போகக்கூடிய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நடக்க போகிறதுன்றதுனால சாப்பாடு விஷயத்தில் அதை கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி வைக்கிறது, அதன் மூலமாக பிரச்சனையை சந்திக்காமல் இருக்கிறது, அதன் மூலமாக ஃபுட் பாய்சன் ஆகி டாக்டர் அட்மிட் ஆகாமல் இருந்தாலே போதும். மற்றபடி அந்த 5% அது மட்டும் தான், மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்க போகுது. குரு ஆரோக்கியத்தில் இந்த இடத்துல கவனமாக இருக்க சொல்கிறாரு. மற்றபடி பணத்தை நீ கேட்காமே நான் கொடுப்பேன்னு சொல்ல போகிறாரு. ஸோ மகரம் கவலைப்பட வேண்டாம். 2ல் இருக்கக்கூடிய ராகுவும் 8ல் இருக்கக்கூடிய கேதுவும் எந்த மாதிரி மாற்றம்? இது வந்து ஆரோக்கியம் சார்ந்ததாகவும் இருக்கலாம், இல்லை சடனாக ஃபேமிலியில் ஏதாவது ஒர்க் ரீதியாவோ, இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகளை கலப்புமா, இல்லை பிரம்மாண்டங்கள் நடக்குமா? இதை ராகு கேது பேச்சு எப்பயுமே டிபெண்ட்ஸ் அப்போ நம்மளுடைய நட்டல் ஹாரோஸ்கோப் தான் பண்ண போகுது. இருந்தாலும் ராகு பிரம்மாண்டம், ராகு பேராசை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு இன்ஃபினிட்டிவ். அவன் என்ன பண்ணுவான் நம்மளால சொல்லவே முடியாது. அது 2ல வந்து உட்காந்துருக்கும் போது எனக்கு இப்போ வரைக்கும் மகர ராசிக்காரங்க மேலே எந்த இதுவும் இல்லை. நானே சொல்கிற மாதிரி நானே கொடி பிடிச்சிட்டு சுற்றுறேன். ஆனால் நான் கவலைப்படுறது ஒன்றே ஒன்று, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் மகர ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். தலைக்கு மேல் ராகு வந்து அமர போகிறார். தலைக்கு மேல் ராகு வந்து அமரும்போது ஏற்கனவே மகரம் சொல்ல வேணாம், தலைக்கு மேலே ராகு வச்சுருக்கும் போது இன்னும் அப்படியே கபாலிடா நெருப்புடான் மாதிரி இருப்பாங்க. அது இந்த 8 மாதம் அவங்க போடக்கூடிய நல்ல விதையாக இருந்ததுனால் தலைக்கு மேல் வந்து அமரக்கூடிய ராகு அவர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார். இந்த 8 மாதம் அவங்க போடக்கூடிய விதை நெகட்டிவாக நான் சொன்ன மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்கன்னா சிறைவாசனை அனுபவிக்கிற அளவுக்கு ராகு வந்து பிரச்சனை பண்ணுவார். அதனால் அதில் கொஞ்சம் மகர ராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சியில் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியாக கழிவுகள் போகிற இடத்துல பிரச்சனையை கேது கொடுப்பார். இப்பயே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நரம்பு இழுக்கிறது, வயிற்ற வலிக்கிறது, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் கேது செவ்வனே செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எகெயின் கோ டு 7ஆம் இடத்துக்கு போகும்போது ரோட்ல போயிட்டு வரும்போது கவனமா இருக்கும். இது 7க்கு மேலே போகும்போது இந்த இடத்துல அவங்க சரியா இருந்துட்டாங்கன்னா எதிர்த்தாப்புல இருக்கவங்க எனக்கு மரியாதை கொடுக்குன்ற எண்ணமே அவர்களுக்கு வராது. ஏன்னா நம்மள்ட்ட இல்லாத போதாங்க அடுத்தவங்ககிட்ட கேட்போம். எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்றதை நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா யார்ட்டையும் போய் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அந்த கழிவிறக்கமே வேண்டாம். நம்மளுக்கு இருக்கிற அந்த 12 வீட்டில் எதுக்கு போய் சனின்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை அந்த வீட்டோட உட்கார வச்சாங்க அப்படின்னா, த மோஸ்ட் பவர்ஃபுல் இடம் தான் இந்த 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்தை அழகாக அவர்கள் இயக்கி விட்டார்களே, என்னால் மகரத்துக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஆனால் ராகு கேதுக்கள் இந்த தடவை பயிற்சியாகி மகரத்துக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆன்லைன் ஸ்கேமை மாட்டி விட்டுருவாங்க. அதில் கவனமாக இருக்கணும். 2027 கொஞ்சம், ஏன்னா இது அடுத்து ஒரு 4 மாதம் வரைக்குமே இந்த பலன் தொடரப்போகுதுன்றனால 2027 செப்டம்பருக்கு மேலேயே மகரம் ராகு கேதுகிட்ட ரொம்ப கவனமாக இருக்கும். அசால்ட்டாக வந்து ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. அதனால யாரையும் நம்பி உங்களுடைய பொருட்களை கொடுக்கறதுல கவனமாக இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாருன்னா, நிறைய தொழிலில் வருமானத்தை வர வைப்பார். அதனால வருமானத்தை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி வாய் திறந்தாலே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கெத்து வந்துருமா, எல்லாம் நல்லா பண்ண முடியுன்ற ஒரு தைரியத்தை கொடுப்பார் ராகு. அதெல்லாம் நல்லா பண்ணுவார். அதே சமயம் வருமானம் நேர்மையான வழியில் வந்ததுன்னா நிறையா கொடுப்பார். ஆனால் இன்டெரக்டாக வருமானம் வர மாதிரி இருக்குது அப்படின்ற போது முதல்ல கொடுத்துட்டு கடைசியில் பிடுங்கிடுவார். இந்த தடவை மகர ராசிக்காரங்க ராகுவால் எனக்கு தெரிந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போவாங்க. அதுவும் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவோடைய அமைப்புல ஆரம்பிக்கும் போது வீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டை புதுப்பிப்பாங்க, வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணுவாங்க. வீடு சம்மந்தப்பட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்கம்காக ஒரு வீடு வாங்குறேன், வாடகை விட்டு சம்பாதிக்கிறாங்கல்ல,
இந்த வாடகை விட்டு சம்பாதிக்கிறது இந்த தடவை மகரத்துக்கு நடக்கும். இந்த மகரத்துல ஒரு குழந்தை இருந்தாலும் இந்த அமைப்பு கண்டிப்பா நடக்கும். வீட்ல ஒரு மகர ராசி ஒரு குழந்தை இருக்குன்னா கூட அந்த குழந்தையோட ஜாதகம் இயங்கும். அது 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி. அவங்க அம்மா அப்பாவுக்கு அதற்கான யோகத்தை குடுக்கும். அப்ப கண்டிப்பா எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்பையும், அடுத்த வீட வித்து அத வந்து இன்கமா மாத்திக்கிறதுக்கான அமைப்பு, கடை போட்டேன் அத மாத்திக்கிறதுக்கான அமைப்பு. இப்ப 4 வீடு இருக்கு என்கிட்ட. நான் சும்மா வந்து ஒரு வீட்ட விட்டுட்டு இருக்கேன். நான் மூடி வச்ச கடைய திறக்கிறேன். அதே மாரி ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரி. ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்குள்ள மகர மந்திரம் இறங்கும். அதன் மூலமாக அவர்களுக்கு வருமானம் வரும். நிறைய இன்ட்யூஷன் மூலமாக வருமானம் வரும். நிறைய வரப்போகுதுங்க. மகரத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ராகு பிரம்மாண்டமா குடுக்க போறாரு. செப்டம்பருக்கு மேல ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டாம கவனமா இருக்கணும். இந்த பிட்காயின்ல போய் மாட்றேன், இந்த வந்து இத போய் மாட்றேன். அதுலலாம் இல்லாம நேர்மையா நீங்க அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது சேமிப்பு பண்ணீங்க அப்படின்னா சூப்பர். நீங்க பேங்க், அரசாங்கம் இது 2ல மட்டும் மகர ராசிக்காரங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. தாண்டி தனிநபர்ட்ட பண்ணீங்கன்னா, அது வந்து எனக்கு தெரியாது. இந்த தடவ ராகு அதான் பண்ண போறாரு. அதுல மட்டும் கவனமா இருந்தா போதும். அடுத்த ஒரு வருடம் இன்னும் நல்ல பாசிட்டிவா கொண்டு போக என்ன தெய்வத்தை பிடிச்சுக்கலாம், அதே மாதிரி அடிக்கடி என்ன விஷயத்த பார்ப்பாங்க, என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் இவங்களுக்கான ஒரு மேஜிக்கல் நம்பர். மகர ராசிக்காரங்க எனக்கு தெரிந்து இந்த தடவ உண்மைய சொல்லணும்னா, மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்த குடுக்கும். ஒரே ஒரு தடவையாவது இந்த வருடம் முடியறதுக்குள்ள போய் மீனாட்சி அவ பேரு மந்த்ரினின்னு பேரு. மைண்ட ஆக்டிவேட் பண்றது தான் மீனாட்சியோட வேலையே. 3ஆம் இடமே கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனே இவ தான் பண்றது. அப்ப இந்த 3ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த தடங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா, அம்பிகை வழிபாடு, அது மீனாட்சி அம்மன் வழிபாடு தான் கிடைக்கும். மகர ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த நேரத்திலிருந்து இந்த ஒரு வருடத்திற்குள் கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வருவாங்க. மீனாட்சி அம்மன பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கிளி அவர்கள் கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கும். சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இது அவங்க எந்த நாட்டுல, எந்த ஊர்ல இருந்தாலும் கிளியோட சத்தம், கிளியோட இமேஜ் அவர்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த வருடம் முழுமையும். ஏன்னா அவ தான் இயக்கவே போறா. அதனால அது நடக்க போகுது. அதே மாரி பள்ளியற பூஜைன்னு ஒரு பூஜை இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வரது அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னால, அந்த கணவன் மனைவிக்கான அந்யோன்யம் அதிகரிப்பதற்கு, இல்ல கணவன் பேச்ச மனைவி கேட்பதற்கு, மனைவி பேச்ச கணவன் கேட்பதற்கு, ஃபினான்ஷியல் ரீதியாக பிரச்சனை வராம இருப்பதற்கு பள்ளியற பூஜை எந்த கோவிலாக இருந்தாலும் சரி. அது தனியா இருக்கக்கூடிய கோவில் இல்லாம, அம்மையப்பன் இருக்கக்கூடிய கோவில்ல இருக்கக்கூடிய பள்ளியற பூஜையை பார்த்துட்டு வர்றது மிகச்சரியான ராஜயோகத்தை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி அம்மன் கோவில்ல பள்ளியற பூஜை நடக்கும். இங்கேருந்து அங்கே போக முடியாட்டி உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய கோவில்கள்ல பள்ளியற பூஜை நடக்கும். சென்னையா இருந்தால் அந்த கபாலீஸ்வரர் கோவில் நடக்கும். இந்த மாதிரியான கோவிலை தேர்ந்தெடுத்து பள்ளியற பூஜைக்கு உங்களால் முடிஞ்சது மாதத்துக்கு ஒரு தடவை மல்லிகை பூ வாங்கி கொடுக்க சொல்லு. அது கொடுத்தாலே மிகச்சரியான ராஜயோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிகழும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாம இந்த தடவை நிறைய வந்து மகர ராசிக்காரங்க குதிரை பார்ப்பாங்க. அதுவும் நிறைய பிரிட்ஜு கீழே, கல்யாண மண்டபத்துக்கிட்ட நான் சொல்றேன் எந்தெந்த இடங்கள்லாம் வந்து குதிரையை பார்ப்பாங்க. இல்லை சாலை ஓரத்துல பார்ப்பாங்க. இவங்க பாலத்துல போயிட்டு இருப்பாங்க. அவங்க போகும்போது குதிரை போகும். சில பேர், சில மகர ராசிக்காரர்கள் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடிக்கு பின்னாடி மீன் தொட்டி வாங்கலான்ற மாதிரி யோசனை இருக்கும். மீன் வாங்கலான்ற மாதிரி யோசனை இருக்கும். இல்லை ஏதாவது மீனை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட கனெக்ட் ஆகும். அப்போ மீனாட்சி அவரோட இயங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். சூப்பராக இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த ராகுவையும் சரி, இந்த குருவையும் சரி, சனியும் சரி மிகச்சரியான முறையில் ஆக்டிவேட் பண்ணுவதற்கு நான் ஒரு மேஜிக்கல் நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பரை எப்பயுமே மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வருஷம், அடுத்த வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பயன்படுத்தி வர வர அன்னெசசரி ராகுவால் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கேதுவால் வரக்கூடிய உடல் ரீதியான ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து மகர ராசிக்காரங்க வெளில வந்துருவாங்க. அந்த எண் என்னன்னா 821721 821 721. இந்த எண்களை அவர்கள் பயன்படுத்த டெய்லி பயன்படுத்தலாமா, தாராளமாக பயன்படுத்தலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை என்ன கலர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிங்க் கலர். பிங்க் கலர் பயன்படுத்தும் போது சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது 5ஆம் வீட்டு உச்சமாக இருக்கும். அதனால் பிங்க் கலர் பயன்படுத்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய நன்மைகள் கொண்டு வந்து தரும். அதே மாதிரி கோவில்களுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு ரெட் கலர் புடவை அந்த அம்பிகைக்கு, அப்போ ரெட் கலர் புடவையில புடவை வாங்கி சாத்துங்க. அதுவும் காட்டன் புடவையா வாங்கி சாத்துனீங்கன்னா சரியான ராஜயோகம் கிடைக்கும். ஏன்னா காட்டன்லாம் சந்திரன். அப்போ சந்திரன் தான் பணத்தை கொடுக்கக்கூடியவன், சந்திரன் தான் மனதை இயக்கக்கூடியவன். அப்போ 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள் வரணும், இல்லை கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த வருடம் காட்டன் புடவை ரெட் கலர்ல வாங்கி கொடுத்தீங்கன்னா எண்ணி ஒரு 3 மாதத்துக்குள்ள கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். கவலையே பட வேண்டாம். கண்டிப்பா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் பராபவ சித்திரை புது வருஷம் எந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. எல்லோருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.